வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நம்ம சேனலில் ஒரு புது பிளேலிஸ்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்றைக்கி. நிறைய பேர் வந்து மெஷின் லேர்னிங் எங்களுக்கு தெரியுது, மேக்ஸ்லாம் கூட புரியுதுங்க, பட் இந்த டீப் லேர்னிங்னா என்னன்னு தெரியல, அந்த நியூரல் நெட்வொர்க்கை பார்த்தாவே பதட்டமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட். ANNs to LLMs, அதாவது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்லேருந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வரைக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தமிழில் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. அஸ் யூஷுவல் தியரி மட்டும் பார்க்காம நம்ம அப்படியே ரியல் வேர்ல்ட் டேட்டா செட் எடுத்து ப்ராக்டிக்கலாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடலாம். இம்ப்ளிமெண்டேஷன் என் டு என்னாகவும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வீடியோவான இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், இன்றைக்கி செஷனுக்கான யூஸ் கேஸாக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் மறக்க முடியாத ஒரு 4 தமிழ் சாங்ஸ். அந்த சாங்ஸோட பீட்டு, அதோட எனர்ஜி, அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக வர அந்த வேர்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த சாங் வந்து ஒரு ஹாப்பியான சாங்கா இல்லை சேடான சாங்கா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். இதே சமயம் இந்த சாங்கோட ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுட்டு இந்த சாங்குக்கு நம்ம ஸ்கோரும் கூட கொடுக்கலாம். 0 to 1 எவ்வளோ வந்து ஸ்கோர் கொடுக்கலாம் அப்படின்னும் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டா வச்சுட்டு நான் நார்மலாக மெஷின் லேர்னிங் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த சாங் டேட்டா செட் எடுத்துக்குவேன், ஒரு மாடல் கிட்ட கொடுப்பேன். மாடல் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு நல்லா எவால்வேட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து அவுட்புட் வாங்கிக்குவேன். மாடலை வந்து ப்ரொடக்ஷனில் வச்சிட்டோம், க்ளவுடில் வச்சிட்டோம் அப்படின்னா புதுசாக சாங் வரும்போது அது வந்து அதுக்கான அவுட்புட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதே ஃப்ளோ தான் டீப் லேர்னிங்லேயும், இதே ஃப்ளோ தான் நியூரல் நெட்வொர்க்ஸ்லையும். ஜஸ்ட் என்னென்னா இந்த மாடல் மட்டும் போயிடும். அந்த மாடலுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் வந்து உட்கார போகுது. ஓகேவா? ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எல்லாருக்கும் வந்து இந்த நெட்வொர்க்கை பார்த்தா என்ன தோணுன்னு எனக்கு தெரியல, பட் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து டீப் லேர்னிங்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க்கை பார்த்தோன்னே என் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கு கோலங்க. ஸோ சிக்கு கோலம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. கோலத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த பொங்கல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அப்படியே ஆர்டிஸ்ட் மாதிரி வாசலில் உட்காந்து பொங்கப்பானை, மாடு, கரும்பு எல்லாம் வரைஞ்சிட்ருப்பேன். பட் எங்கள் அம்மா வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 7, 3 அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சுட்டு அழகாக வந்து பின்னல் கோலம் போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஆப்வியஸாக புள்ளி கோலம்லாம் வராது. அப்போவே வந்து தெரிஞ்சு போச்சு, என்னடா இங்கேயும் வந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி. ஸோ பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ வந்து எனக்கு சிக்கு கோலம்லாம் நல்லா வரும். அதாவது சிக்கு கோலம், நேர் புள்ளி, ஊடு புள்ளி எல்லாத்துலேயும் அப்படியே பூந்து விளையாடுறேன். ஸோ காரணம் என்னென்னா இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறமா டெய்லி வந்து போட ஆரம்பித்து அம்மா கூட கம்ப்ளீட் பண்ணி இப்போ சூப்பராகவே போடுறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த நெட்வொர்க்லாம் பார்த்துட்டு எடுத்தோன்னே இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பயந்துராதீங்க. வித் ப்ராக்டிஸ் எல்லாமே வரும். அதுக்காக தான் இந்த இன்ட்ரோ சொல்கிறேன் நான். ஸோ நம்மளோட இந்த சிக்கு கோலத்தை 3 டிவைட் பண்ணலாம். இன்புட் லேயர், ஹிடன் லேயர், லாஸ்ட்டில் அவுட்புட் லேயர். ஸோ இந்த லேயர்ஸ்லலாம் புள்ளி மாதிரி இந்த பாலாக இருக்குல்ல, இதை தான் வந்து நியூரான்ஸ் ஆர் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூரான் இருக்காப்புல, இவர் வச்சு தாங்க கதையே. ஸோ நியூரானை வந்து தமிழில் நரம்பணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பாடியிலே வந்துட்டு நிறைய நியூரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நியூரான்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ இந்த ரூமில் நான் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப வேர்க்குது. ஸோ என்னோட நியூரான் வந்து என் பிரெயினுக்கு சிக்னலை வந்து பாஸ் பண்ணுது, இவளுக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிரெயின் உடனே என்ன பண்ணும், ஃபேனோட சுவிட்சை வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷனை வந்து மேக் பண்ணுது. ஓகேவா? இதுவே வேர்க்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது வந்து நியூரானுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே கம்மிங் பேக் டு நம்மளோட ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் மூளை. இந்த மூளையிலையும் வந்துட்டு இப்போ நம்ம மண்டையில் ஓடிட்டு இருக்க அந்த பாட்டு குத்து பாட்டா இல்லை வந்து சோக பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கான முடிவை எடுக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ண போகுது. அதுதான் இந்த நெட்வொர்க்கில் இருக்க இந்த நியூரானுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நாம் எடுத்துக்கிட்ட இந்த இன்புட் லேயரில் இருக்க நியூரான்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா, நம்ம டேட்டா செட்டில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ். இங்கே வந்து 3 ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோமா, டெம்போ, எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வெண்ட் வேர்ட். இந்த 3ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டதுனால 3 நியூரான் வந்து இன்புட் லேயரில் இருக்குது. ஒருவேளை இன்னும் ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கிறேன், மூவி நேம்னு ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே இன்னொரு நியூரான் வந்து ஆட் ஆகும். இன்னொரு ஃபீச்சர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நியூரான் வந்து ஆட் ஆகும். ஸோ எத்தனை இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் வந்து இன்புட் லேயரில் வந்து இருக்கும். ரெண்டாவது
அடுத்தது வந்து ஹிடன் லேயர். ஸோ ஹிடன் லேயர்லேயும் நிறைய நியூரான்ஸ் இருக்க போகுது. பட் இந்த நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் வந்து முன்னாடியே நம்ம இவ்வளோ தான் வரும் அப்படின்னு இன்புட் லேயர் மாதிரி டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு மாடலை வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணுவோம் இல்லையா மெஷின் லேர்னிங்கில், அதே மாதிரி இந்த நியூரல் நெட்வொர்க்கையும் நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் மூலிமா எத்தனை நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் வந்து ஹிடன் லேயர்ஸில் இருக்கும்போது நம்ம மாடல் வந்து எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வச்சு டியூன் பண்ணணும். அதான் வந்து அவுட்புட் லேயர். ஸோ இங்கே வந்து என்னோட ப்ராப்ளம் ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். அதாவது இந்த பாட்டு வந்து ஹாப்பி சாங்கா இல்லை சேட் சாங்கான்னு மட்டும்தான் சொல்லணும். ஸோ எனக்கு ஒரே ஒரு நியூரான் இருந்தால் போதும். ஏன்னா இது ஒரு சிங்கிள் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லை, எஸ் ஆர் நோ மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ அந்த நியூரான் வந்து எஸ் இல்லை நோ அப்படின்னு மட்டும் சொல்லிடும். அப்படி இல்லாமல் ஒருவேளை ஒரு மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் பண்ணுறேன், இதையே வந்து நான் இன்னும் ஒரு 500 பாட்டு எடுத்துக்கிறேன், 5 லேபிள் வச்சுருக்கேன் அப்படின்னா 5 லேபிளுக்கும் வந்து 5 நியூரான் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ ஒரு நியூரானும் வந்து லைக் ஒரு கிளாஸை வந்து டினோட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. என்னோட நெட்வொர்க்கில் ஹிடன் லேயரில் 2 நியூரான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு அந்த பின்னல் பார்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு இன்புட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தலைவரோட சாங் வெற்றி கொடிக்கட்டு, என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்டுங்க அது. ஸோ இந்த சாங் எடுத்துக்கிட்டு இதோட டெம்போ, எனர்ஜி, ஃப்ரீக்வெண்ட்டாக வர அந்த வேர்ட், இது 3 வந்து இன்புட் லேயர் வழியாக உள்ளே போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஹிடன் லேயரில் இருக்க ஃபர்ஸ்ட் நியூரானை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த நியூரானுக்கு வந்து 3 இன்புட்டுமே போகுது, அதுலேருந்து ஒரு அவுட்புட் வந்து வெளியே போகுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா நியூரல் நெட்வொர்க்கில் இருக்க நோட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கனெக்ஷன் வந்து இருக்குது. அதாவது ஒரு நியூரானுக்கு எல்லா இன்புட்டுமே வந்து போகுது, அதை வந்து அது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அது ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்குது. அதே மாதிரி அவுட்புட் லேயர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நியூரான் இருக்கு இல்லையா ஹிடன் லேயர், அந்த 2லேருந்துமே இன்புட் போகுது, அது 2ஐயும் டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குது. ஸோ ஒரு இன்புட்டுக்கும் அதோட கரஸ்பாண்டிங் வெயிட் வந்து சேர்ந்தாப்பில் தான் நியூரான்குள்ளே வந்து போகுது. ஸோ நியூரான் வந்து இவங்க 2 பேரையும் வச்சு என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். நியூரான்குள்ளே போய் பார்த்திங்கன்னா இது நம்ம லைன் ஈக்குவேஷனு y = mx + b, இதுதான் நம்ம காலகாலமாக லீனியர் ரெக்ரெஷன்லேருந்து படிச்சுட்டு வரோம் இல்லையா. ஸோ இந்த எம்ங்கிறது நமக்கு தெரியும் வெயிட்டு, எக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இன்புட்டு, பியை மறந்துட்டோமே, பியும் வந்து ஆக்சுவலி ஒரு இன்புட்டாக வந்து நம்ம நியூரானுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதை நான் டயக்ராமில் காமிக்கல. ஸோ பி வந்து தனியாக வந்து ஒரு நியூரானுக்குமே ஒரு பி வேல்யூ வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பியை பற்றி நம்ம சொல்லணுன்னா இட் இஸ் த இன்டர்செப்ட். நம்மளோட லைன் வந்து ஆரிஜின் வழியாக போகாமல் தள்ளி போச்சு அப்படின்னா அது என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த பி. ஸோ அதுவும் வந்து இனிஷியலாக வந்து நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நாமளாக தான் இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ எக்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும், இந்த எம்மும் பியும் வந்து நாமளாக இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் W1 W2 W3க்கு சும்மா 0.1 0.2 0.3 அப்படின்னு வேல்யூ எடுத்துக்கிறேன். பிக்கு வந்து அதே மாதிரி 0.11 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேண்டமான வேல்யூ எடுத்துக்கிறேன். லைன் ஈக்குவேஷனோட அவுட்புட்டு நம்ம லீனியர் ரெக்ரெஷனில் என்ன பண்ணுவோம், இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆக்சுவல் அவுட்புட் கூட கம்பேர் பண்ணி லாஸ் கண்டுபிடிப்போம். லாஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக கிரேடியன்ட் டிசன்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அது லீனியர் ரெக்ரெஷன். இது வந்து லீனியரான டேட்டாவுக்கு ஓகே. இதில் வந்து என்னோட டேட்டா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை, லீனியர்லி செப்பரபிளாக இருக்குது அப்படின்றப்ப நான் சும்மா y = mx + b யூஸ் பண்ணிட்டு லீனியர் ரெக்ரெஷன் மேலேயே ப்ரொசீட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இதுவே என்னோட டேட்டா வந்து நான் லீனியர்லி செப்பரபிளாக இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஸோ நான் லீனியர்லி செப்பரபிள்னால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஒரு சிங்கிள் லைனை வச்சு அந்த டேட்டா வந்து நம்மளால் பிரிக்க முடியாது, பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிங்கிள் லைன். ஸோ அந்த சிங்கிள் லைன் வந்து கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தது அப்படின்னா அழகாக அந்த டேட்டா வந்து நம்மளால் பிரிக்க முடியும். பட் ஒரு சிங்கிள் லைனாக ஸ்ட்ரைட்டான லைனாக இருக்கும்போது என்னால் பிரிக்க முடியல அப்படின்றது தான் ப்ராப்ளம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஆக்டிவேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆக்டிவேஷன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் வந்து படிச்சிருப்போம். சிக்மாய்டு ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது இனிஷியலி ஒரு லைன் தான் வரைவாங்க, அந்த லைனை வந்து வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால அதை வந்து ஒரு சிக்மாய்டு ஆக்டிவேஷன் அப்ளை பண்ணி ஒரு எஸ் கர்வை வந்து மாற்றுவாங்க. மாற்றினதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்கலாம் வந்து ஏ கிளாஸ் அண்ட் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்கலாம் பி கிளாஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் நம்ம அதையே தான் பண்ண போகிறோம். லீனியராக இருக்க டேட்டாவுக்கு ஓகே, நான் லீனியராக இருக்க டேட்டாவில் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றதுனால எப்போதுமே என்ன பண்ணுறாங்கன்னா டு மேக் ஷுர் இந்த லைன் ஈக்குவேஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆக்டிவேஷனை போடுறாங்க. ஸோ அந்த ஆக்டிவேஷனாக இங்கே வந்து நான் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் எடுத்துக்கிறேன். சிக்மாய்டோட ஃபார்முலா, சிக்மாய்டு ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, அது எல்லாமே நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ அது பார்த்துக்கோங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா. ஸோ கம்மிங் பேக், இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு அடுத்து சிக்மாய்டு வந்து போடுவாங்க. ஸோ சிக்மாய்டோட வேல்யூ அப்ளை பண்ணதுக்கு மேலே எனக்கு 0.99 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்தது. இந்த அவுட்புட் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் நியூரானோட அவுட்புட். இன்னும் வந்து கதை முடியல இல்லையா.
பட் இது வந்து சிங்கிள் சைட் ஆஃப் த ஸ்டோரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்னொரு நியூரான் இருக்காரு ஹிடன் லேயரில். ஸோ இந்த செகண்ட் நியூரானுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூரானுக்கு பண்ண எல்லாமே வந்து பண்ணுவாங்கங்க. அதாவது 3 இன்புட்டுமே வந்து அவங்களுடைய வெயிட்ஸ் அண்ட் அதுக்கு தகுந்த பயஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்புட்டாக வருவாங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம வழக்கம் போல் லைன் ஈக்குவேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் நடக்கும். அதோட அவுட்புட் வந்து இன்னொரு போனஸ் வெயிட் அண்ட் இன்னொரு போனஸ் பயஸ் எடுத்துகிட்டு அவுட்புட் லேயரை நோக்கி நடந்து போகும். ஸோ அங்கே இருந்துட்டு அவுட்புட் லேயருக்கு நம்ம அடுத்து போகணும். அவுட்புட் லேயருக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இலவசமாக இங்கே ஒரு வெயிட் பேராமீட்டர் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த வெயிட் பேராமீட்டர் அகைன் வந்து அவுட்புட் லேயருக்கு வரும்போது இங்கேயும் சேம் வேலை வந்து நடக்குதுங்க. சேம் வேலை இஸ் நத்திங் பட் சமேஷன் ஃபாலோட் பை ஆக்டிவேஷன். சமேஷனில் நான் எதை சொல்லனா y is equal to mx plus b. ஸோ w வந்துட்டார், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இல்லையா, பியும் வந்து தானே ஆகணும். இங்கே ஒரு பி வேல்யூ ஆட் ஆகும். அது ரெண்டையும் வச்சுட்டு லைன் ஈக்குவேஷன், மறுபடியும் ஒரு ஆக்டிவேஷன். ஸோ இந்த ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு தான் நம்ம போய் ஆக்சுவல் அவுட்புட் கூட கம்பேர் பண்ணி நம்ம லாஸ் கண்டுபிடிப்போம்ல. நார்மலாக எம்எல்ல பண்ணுறது தான். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வாட்டி கரெக்டான வேல்யூவை கொடுக்க முடியும். வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நான் லாக் லாஸ் இல்லைனா பைனரி கிராஸ் என்ட்ரோபி அந்த லாஸ் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த லாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் பார்த்த அதே லாஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபார்முலா என்ன, இது ஏன் வந்தது, இதெல்லாமே லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ கார்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லாஸ் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு இப்போ நம்மளோட வேல்யூஸை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்டிகுலராக வந்து நம்மளோட லாஸ் வந்து எவ்வளவு, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண அவுட்புட் வந்து ஆக்சுவல் அவுட்புட்டை விட எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு லாஸ் தெரிஞ்சிருச்சு. லாஸ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், லாஸை வந்து கம்மி பண்ணணும். கரெக்டாக ஆப்டிமைசேஷன் பண்ணணும். ஸோ லாஸை கம்மி பண்ணணுன்னா தான் லாஸ் வந்து எப்போ ஜீரோவாவோ இல்லை ஜீரோ பக்கத்துலேயோ வருதோ அப்போ தான் நம்மளோட மாடல் வந்து நம்ம டேட்டாவை நல்லா படிச்சிருக்கு, ரெடி ஆகிடுச்சு, ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்காக ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறோம். ஆப்டிமைசேஷன் அவங்களுக்கு நல்லா தெரியும், தமிழில் வந்து மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மேம்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த அல்கோரிதம் வந்து கிரேடியன்ட் டிசென்ட் அல்கோரிதம். ஸோ கிரேடியன்ட் டிசென்ட்டை குயிக்காக ரீகால் பண்ணுறதுக்காக பழனி மலை மேலே நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் கண்ணை கட்டி விட்டுருக்காங்க. நீங்கள் மலையிலேருந்து அடிக்கோயிலுக்கு வரணும், யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, பொதுவாக அந்த ஸ்டெப்ஸ்லலாம் ஒரு கைப்பிடி இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டு மெதுவாக தடவி பார்த்து நடந்து வர போகிறீங்க. ஸோ இதை வந்து தடவி பார்த்து கீழே வர்றதுக்காக நாம் யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது, வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் மைனஸ் லேர்னிங் ரேட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் த லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெயிட்டுங்கிறது நம்மளோட ஆக்சுவல் வெயிட்டு. அந்த வெயிட்லேருந்து நம்ம கீழே தான் வரணும் இல்லையா. ஸோ நம்ம கீழே வர்றதுக்காக தான் அந்த மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. அந்த வெயிட்லேருந்து கம்மியான ஒரு இதுக்கு தான் வரணும். ரெண்டு விஷயங்களையும் வச்சு இந்த ரெண்டும் மாறும்போது என்னோட ஈக்குவேஷன் எந்த நிலையை அடையுது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட்டோட முன்கதை சுருக்கம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு கிரேடியன்ட் டிசென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவையும் நான் கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிசென்ட் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வெயிட்ஸ் அண்ட் பயஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணுங்க. ஸோ தட் நம்ம இனிஷியலி ரேண்டமாக தான் இனிஷியலைஸ் பண்ணோம் இல்லையா, டபிள்யூவும் பியும் ரேண்டமாக எடுத்துக்கிட்டோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த இன்புட்டுக்கு எந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தா கரெக்டாக வந்து இந்த நெட்வொர்க்னால கெஸ் பண்ண முடியுது, என்னோட நியூரல் நெட்வொர்க்னால எப்படி வந்து கரெக்டான அவுட்புட்டை கொடுக்க முடியும், என்ன மாதிரி வெயிட்ஸ் கொடுத்தா இது கரெக்டான அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிட்டெல்லாம் குறைச்சி பார்க்க போகிறேன். ஸோ வெயிட்டை குறைக்கிறது மூலிமா வந்து நான் மலையிலேருந்து கீழே இறங்கி அந்த அடி இதுக்கு வர மாதிரி இந்த லாஸ் வந்து எனக்கு கீழே இறங்கி ஜீரோக்கு வந்து வந்துடும். ஸோ லாஸ் ஜீரோ வந்ததுன்னா கதை முடிஞ்சது இல்லையா. நம்ம வந்து அவுட்புட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதும் நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால நம்ம நெட்வொர்க் வந்து நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயின் ரூல் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ செயின் ரூல் இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கலாம். பட் இதை வந்து டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நம்மளோட சாங் டேட்டா செட்டை எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பாட்டு கேட்கணும் போல் இருக்குது. அப்படி தான் இந்த ப்ராப்ளமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் வந்து என்ன மாதிரி பாட்டு கேட்கலாம் அப்படின்றது வந்து என்னோட மூடை பொறுத்து இருக்கும். பேசிக்லி நான் ஹாப்பி மூடில் இருக்கேனா, நான் சேட் மூடில் இருக்கேனா அப்படின்ட்டு. அதே என்னோடய மூட் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும், அன்றைக்கி என்னோடய நாள் எப்படி போச்சு, இல்லை நான் என்ன வேலை பண்ணுறதுக்காக இந்த பாட்டு கேட்க வந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் குக் பண்ணுறதுக்கு
தூங்குறதுக்கு பாட்டு கேட்க வந்தேனா, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பாட்டு கேட்க வந்தேனா. ஸோ அந்த மாதிரி நான் என்ன வேலை பண்ணுறேன்றதை பொறுத்து என் மூடு இருக்கும், என் மூடை பொறுத்து நான் சூஸ் பண்ணுற அந்த பாட்டு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதை தான் வந்து அந்த செயின்னு சொல்கிறாங்க. ஒரு பாட்டுங்கிறது என் மூடை பொறுத்து இருக்குது, என் மூடு நான் பண்ணுற வேலையை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஒரு விஷயம் வந்து இன்னொரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த விஷயம் வந்து அதுக்குள்ளே இருக்க ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. வெங்காயம் மாதிரி உரிக்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஐடியா தான் செயின் ரூல் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்லாம் வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா, நான் சொன்னேன்ல முன்னாடி மல்டிவேரியட் ஈக்குவேஷன். ஸோ மல்டிவேரியட் ஈக்குவேஷனில் டெரிவேஷன் எடுக்கும்போது அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே லேயர் பை லேயராக வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து செயின் ரூல் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஆல்ரைட். ஸோ இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு நாம் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வெயிட்ஸ்க்கு வந்து கிரேடியன்ட் டிசென்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நாம் வந்து இப்போ அவுட்டர் லேயரில் இருக்கோம் இல்லையா, அவுட்டர் லேயரில் இந்த எண்டில் வந்து இருக்கும். இங்கே இருந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த வெயிட்ஸ் யார், W1 இருக்காங்க, W2 இருக்காங்க, B இருக்காங்க. ஓகேவா? இவங்களை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறேன். ஏன்னா அப்படி தான் பண்ணணும், நாம் அங்கே தானே இருக்கோம், அப்படிக்காக தானே போக முடியும். அதனால் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் டிசென்ட்டோட முக்கியமான பசில் வந்து அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம்னாவே கதை முடிஞ்சது. டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ அந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிற இடத்துல தான் நமக்கு செயின் ரூல் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த நியூரானில் என்னென்ன நடந்தது அப்படின்றத அப்படியே வரிசையாக வந்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு இன்புட் வந்தது, ஹிடன் லேயர்லேருந்து 2 இன்புட் வந்தது. அந்த 2 பேருமே வந்து கொஞ்சம் வெயிட்ஸோடு தான் வந்தாங்க. அதை வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ரெண்டாவது என்ன நடந்தது, இந்த ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் லைன் ஈக்குவேஷனோட அவுட்புட் எடுத்துகிட்டு நான் வந்து அதுக்கு மேலே சிக்மாய்ட் வந்து பண்ணேன். ஸோ ரெண்டாவது தான் சிக்மாய்ட் நடந்தது. ஓகேவா? சிக்மாய்டுக்கு அப்புறமா கடைசியாக என்ன நடந்தது, லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். லாஸோட ஃபார்முலா வந்து லாக் லாஸ், அதை கண்டுபிடிச்சோம். அதோட அவுட்புட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். நான் எப்படி செயின் ரூல் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பாட்டு கேட்கணும், என் மூடு என்னென்னு பார்க்கணும், அதுக்கப்புறமா நான் என்ன வேலை பண்ணுறேன்றதை பொறுத்து இந்த மாதிரி 3 ஸ்டெப் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே அந்த 3 ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷனு, அடுத்து வந்து ஆக்டிவேஷனுக்கு அப்புறமா லாஸ் ஃபங்க்ஷனு. ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே ஃபார்முலாவாக அப்படியே கொஞ்சம் மேக்ஸாக எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷனில் வந்து அதாவது பின்னாடி இருந்து முன்னாடிக்க வராங்க. நான் வந்து என்ன வேலை பார்க்க போனேன், அப்போ என் மூடு எப்படி இருந்தது, என்ன பாட்டு வந்து நான் அப்ளை பண்ணேன். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், லாஸ் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக. ஸோ லாஸ் ஃபங்க்ஷன். ஓகே. லாஸ் ஃபங்க்ஷனை வந்து எதை வச்சு நம்ம லைக் வித் ரெஸ்பெக்ட் டு வந்து எதை வச்சு டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த சிக்மாய்டு, லாஸ்க்கு அப்புறமா சிக்மாய்டு தான் வந்தது இல்லையா. ஸோ சிக்மாய்டு வந்து சிக்மாய்டுக்குள்ளே அடுத்து யாரெல்லாம் இருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைன் ஈக்குவேஷன். ஸோ லைன் ஈக்குவேஷனை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் 1 வந்து பண்ணணும். ஏன்னா நான் வெயிட் 1 தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வெயிட்டை தான் ஒரு வெயிட்டை தான் அப்டேட் பண்ண முடியும், எல்லாத்தையும் ஒட்டுக்காலாம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதோட பார்ஷியல் டெரிவேட்டிவாக வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு அது வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து டெரிவேட்டிவ் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக போகலை. அகைன் வந்து நான் அந்த ஸ்னிப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்ட டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. பட் ரொம்ப மேக்ஸாக போக வேண்டாமே அப்படின்றதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து கம்ப்யூட் பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அண்ட் நம்மளோட சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த டெரிவேஷன் வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் பார்த்தோம்ல அந்த வேல்யூ. அண்ட் லாஸ்ட்டாக வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் 1 லைன் ஈக்குவேஷனை பண்ணோம் அப்படின்னா, ஸோ லைன் ஈக்குவேஷனில் அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால வெறும் அந்த ஹிடன் லேயர்லேருந்து வந்து அவுட்புட் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைக்கும். மற்றவங்கெல்லாம் 0ன்னு ஆகிடுவாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் 1 தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபார்முலா, அதோட ரூல்ஸ் எல்லாமே லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருப்பேன், தேவைப்பட்டால் செக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கதை முடிஞ்சுது, நமக்கு வந்து டெரிவேட்டிவ் வேல்யூ கிடச்சிருச்சு. ஃபைனலாக வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணி ஒரு நம்பர் வந்துருச்சு. இந்த நம்பரை எடுத்துகிட்டு லேர்னிங் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு வெயிட்லேருந்து சப்ராக்ட் பண்ணோன்னா புது வெயிட் வந்து கிடச்சிரும். அண்ட் லேர்னிங் ரேட் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்த வெயிட்ஸோட அப்டேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப தாறுமாறாக நடக்காமல் ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பேராமீட்டர் வச்சுருக்காங்க. இது ரொம்ப மினிமலான ஒரு வேல்யூவாக தான் இருக்கும். இதுவுமே வந்து நம்ம டியூன் பண்ணி டிசைட் பண்ணுறது தான். அதாவது நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கில் லேர்னிங் ரேட் என்ன கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம டியூன் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லேர்னிங் ரேட் 0.01 வச்சுக்கலாம். ஸோ என்னோட பழைய வெயிட் வந்து 0.5 இருந்தது. நான் வந்து நம்மளோட ஃபார்முலாவில் டெரிவேட்டிவ் எல்லாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபர்ஸ்ட் வெயிட் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அது 0.502 அந்த மாதிரி வந்து இருக்குது.
ஸோ இதை வந்து அப்படியே நம்ம திருக்குறள் மாதிரி அடி பிறழாமல் அப்படியே அந்த ஹிடன் லேயரில் இருக்க 2வது நியூரானுக்கும் வந்து இதே ஆப்ரேஷன்ஸை அப்படியே பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதுமே அந்த செயின் ரூலுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்தது. லாஸ் கண்டுபிடிச்சாப்புல அதுக்கு முன்னாடி சிக்மாய்ட் போட்டிருந்தாரு, சிக்மாய்டுக்கு முன்னாடி லைன் ஈக்குவேஷன் நடந்திருந்தது. ஸோ லைன் ஈக்குவேஷன் வரையும் வச்சுட்டு அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே மட்டும் ஒரு சேஞ்ச் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு W1 வந்து நம்ம பண்ணோம். இப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு W2 வந்து பண்ண போகிறோம், அடுத்த வெயிட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த வெயிட் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த வேல்யூ தான் வந்து இங்கே வரும். ஸோ A2 வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இதை வந்து சார்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு டெரிவேட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அகைன் நம்மளோட வெயிட் வேல்யூவில் போய் நம்ம அப்டேட் பண்ணோம்னா நம்மளோட செகண்ட் வெயிட் வந்து அப்டேட் ஆகும். ஸோ சூப்பர், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயரில் இருக்க அந்த 2 ஹிடன் நியூரானோட வெயிட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியாச்சு. த சேம் வே நீங்கள் பயாஸோட வேல்யூவும் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இதே ஈக்குவேஷனே இன்னொரு ரவுண்டு பண்ணுவீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பயஸ் வந்து பண்ணுவீங்க. பயஸோட வேல்யூ வந்துட்டு 1 இருக்கும், மற்ற எல்லாமே 0ன்னு ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது, அப்படியே தான் வந்து நம்பர் கிடைக்கும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு லெவலில் வந்து இதை முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி ட்ராவல் பண்ணி போகிறோம். ஏன் பின்னாடி ட்ராவல் பண்ணி போகணும், அதான் முடிஞ்சதில்லை. இந்த அவுட்புட்டை இவங்க 2 பேர் தானே நிர்ணயிக்கிறாங்க, இவங்க 2 பேர்த்தையும் நான் மாற்றிட்டேன்ல, மறுபடியும் நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அவுட்புட் ஆனது வந்து தன்னிச்சையாக நடக்கலை இல்லையா. அதாவது இந்த ஹிடன் லேயருக்கு ஒரு அவுட்புட் வந்து அந்த அவுட்புட் தான் அவுட்புட் லேயருக்கு இன்புட்டாக போச்சு. பட் ஹிடன் லேயரோட அவுட்புட் யாரை நம்பி இருந்ததுன்னா இன்புட் லேயரோட அவுட்புட்டை நம்பி தான் இருந்தது. ஸோ அந்த இன்புட் லேயரில் நான் நிர்ணயித்த அந்த வெயிட்ஸும் வந்து என்னோட அவுட்புட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ அதையுமே வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும், அது வந்து தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் வந்து இங்கே கிரேடியன்ட் டிசன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது இந்த புது வெயிட் W11 வந்து நான் அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த W11க்கு வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் முதல்ல ஒரு லிஸ்ட்டு போடணும். இந்த சேம் வே அந்த சாங் ப்ரிடிக்ஷன் தாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் பாட்டு கேட்கலான்னு வந்தேன், நான் வந்து என்ன மூடில் இருந்தேன், என்ன மூடில் இருந்தேன்றது என்ன வேலை பண்ணேன், ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தது இல்லையா. ஸோ W11க்கு வரதுக்கு முன்னாடி கடைசியிலேருந்து ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் போட்டாங்க. அந்த லாஸ்க்கு வந்து ஒரு சிக்மாய்ட் வந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு சிக்மாய்ட் நடந்திருந்தது, அந்த சிக்மாய்டுக்கு முன்னாடி ஒரு லைன் ஈக்குவேஷன் நடந்திருந்தது, அந்த லைன் ஈக்குவேஷனுக்கு முன்னாடி இந்த ஹிடன் லேயரோட ஆக்டிவேஷன் ஒன்று நடந்திருந்தது, அந்த ஆக்டிவேஷனுக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஈக்குவேஷன் நடந்ததுங்க. இதெல்லாம் நடந்தது. அப்போ தான் இந்த W1 கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அந்த இடத்துல போய் அவரோட சேஞ்சை வந்து நம்ம மாற்றுறோம். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து அந்த டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் இதை வந்து படிக்கும்போது. ஸோ வந்து இன்று நேற்று நாளையில் வந்து முன்னாடி நாள் போய் மாற்றிட்டு வருவாங்களே, எந்த பொருள் காணாமல் போனாலும் அந்த இடத்துல போய் அந்த பொருளை மாற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ காணாமல் போன பொருள் அப்படி கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதே கதை தான் இது. இங்கே வந்து அந்த இடத்துக்கு போய் நம்ம அப்டேட் பண்ணுறதுனால அந்த இடத்துல இருந்து அந்த வெயிட் வந்து மாறுது. ஸோ இதோட டெரிவேஷன் வந்து அஸ் யூஷுவல் இந்த 5 டெரிவேஷனுமே வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வெயிட்டோட அப்டேட்டட் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சிமிலர்லி நாட் ஒன்லி ஃபார் அந்த ஒரு வெயிட்டு, எல்லா வெயிட்டுக்குமே இதே மாதிரி அந்த W11, 12, 21 அதெல்லாமே நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அட் த எண்டு வந்து என்ன ஆகும்னா நம்மளோட எல்லா வெயிட்ஸ் அண்ட் எல்லா பயஸுமே வந்து அப்டேட் ஆகிடும். எல்லாத்துக்குமே ஒரு புது வேல்யூ வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் இப்போ ஒரு வாட்டி பண்ணோம் பார்த்தீங்களா, இதை தான் வந்து ஒரு ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்டை எடுத்துக்கிட்டு இந்த எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெயிட்ஸ் அண்ட் பயஸ் எல்லாம் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் இன்புட் போவாங்க நம்ம டேட்டா செட்டில். ஸோ செகண்ட் இன்புட்டில் என்ன சாங் இருக்கோ அந்த சாங்கு, அதோட டெம்போ, அதோட எனர்ஜி, அதோட ஃப்ரீக்வெண்ட் வேர்ட் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ அப்டேட்டட் வெயிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெயிட்ஸை யூஸ் பண்ணி செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்கும். ஸோ செகண்ட் ரவுண்ட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது இந்த புது டபிள்யூவையும் புது பியையும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா. ஹிடன் லேயரில் இதே மாதிரி நடக்குதுன்னா அவுட்புட் லேயர்லேயும் அதே மாதிரி தான் புது டபிள்யூ புது பி யூஸ் பண்ணி அவுட்புட் கண்டுபிடிப்பாங்க. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல லாஸ் கண்டுபிடிப்பாங்க. அந்த லாஸை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிரேடியன்ட் டிசன்ட் யூஸ் பண்ணி இந்த வெயிட்ஸையும் பயஸையும் மறுபடியும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம டேட்டா செட்டில் எத்தனை இன்புட் இருக்கோ, இப்போ இங்கே வந்து 4 இன்புட் தான் இருக்குது. ஸோ 4 இன்புட்டுக்குமே இந்த வேலை வந்து நடந்து முடிஞ்சிடும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக ஃபைனலாக என் நெட்வொர்க்கில் ஒரு வெயிட்டும் பயஸும் இருக்கும் இல்லையா. அதாவது ஒரு வெயிட் இல்லை, ஒரு லேயரில் இருக்க ஒரு நியூரானுக்கான வெயிட்ஸும் ஒரு நியூரானுக்கான பயஸும் இருக்கும் இல்லையா. அதை தான் வந்து நம்ம அவுட்புட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணிவிட்டு புதுசாக இப்போ ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டாவோட வேல்யூஸை இதில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை வந்து ப்ரிடிக்டட் அவுட்புட்டாக வந்து கொடுக்கும். இப்போ டெர்மினாலஜிஸ்
பேசிஸ்லாம் கொஞ்சமாக பார்த்துடலாம். இப்போ ஒரு 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 என்டையர் ரவுண்ட் நடந்தது இல்லையா, அதாவது இந்த டேட்டா செட்டை நம்மளோட நெட்வொர்க் வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக படிக்குது இல்லையா, இந்த 4 இன்புட்டையும் ஒரு வாட்டி நம்ம நெட்வொர்க் வந்து படிக்குது இல்லையா, இதை தான் வந்து ஒன் எப்போச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்டையர் டேட்டா செட்டையும் நம்ம நெட்வொர்க் கிட்ட ஒரு வாட்டி காமிச்சோன்னா அதை வந்து ஒரு எப்போச்னு சொல்லுவாங்க. பட் ஒரே ஒரு வாட்டி வந்து படித்தா நமக்கே மண்டையில் நிற்காதில்ல, நம்மளும் திருப்பி திருப்பி படிக்கணும்ல, அப்போ தானே எக்ஸாம் வரைக்கும் அது ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம நியூரல் நெட்வொர்க்கும் ஒரு எப்போச் மட்டும் பத்தாது, 100 எப்போச், 50 எப்போச், அந்த மாதிரி நிறைய வாட்டி நம்ம டேட்டா செட்டை நம்ம நெட்வொர்க் கிட்ட காட்ட காட்ட அந்த வெயிட்ஸ் வந்து நல்லா வந்து அப்டேட்டடாக வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த எப்போச்சுங்கிறது வந்து ஒரு ஹைப்பர் பேராமீட்டர், நம்ம வந்து நம்மளோட தேவைக்கேற்ப வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த ஐடியா இஸ் நம்ம டேட்டா செட்டை நிறைய வாட்டி நம்ம நெட்வொர்க் கிட்ட காமிச்சு இந்த வெயிட்டையும் பயஸையும் நல்லா அப்டேட் பண்ணி இந்த டேட்டாவை நல்லா படித்து வந்து வச்சுக்கணும். ஓவராலாக நம்மளோட இந்த சாங் கிளாசிஃபிகேஷனை நியூரல் நெட்வொர்க்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோவாக வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெயிட்ஸ் அண்ட் பயஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணுங்க. அது வந்து எப்படி வேணாலும் இனிஷியலைஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த நெட்வொர்க்கை வந்து டிசைன் பண்ணணும். அதாவது நமக்கு இன்புட் ஃபீச்சர் எத்தனை இருக்குது அப்படின்றத பொறுத்து இன்புட் நியூரான்ஸ், அவுட்புட் நியூரான் எத்தனை வேணும், ஹிடன் லேயர் எத்தனை வேணும். நான் வந்து ஒரே ஒரு ஹிடன் லேயர் 2 நியூரான் மட்டும்தான் சொன்னேன். பட் ஐடியல் வேர்ல்டில் ஒரு ஹிடன் லேயர் மட்டும் இல்லை, நிறைய ஹிடன் லேயர்ஸ் இருக்கலாம். அண்ட் ஒரு ஹிடன் லேயர்லையும் எத்தனை நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெரிய நெட்வொர்க்காக கூட நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்புட்ஸை வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க இந்த நெட்வொர்க்குள்ளே. ஸோ இன்புட்டை பாஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எப்போச்சு தான் சொல்கிறேன். எத்தனை வாட்டி வந்து இந்த டேட்டா செட் வந்து அந்த இன்புட்டை பார்க்கணும் அப்படின்ற அந்த எப்போச்சை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆக்டிவேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ சிக்மாய்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவேஷன், இன்னும் நிறைய ஆக்டிவேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்டிமைசேஷனில் கிரேடியன்ட் டிசென்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆப்டிமைசேஷன், இன்னும் நிறைய ஆப்டிமைசேஷன் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அந்த ஆக்டிவேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெயிட்ஸும் பயஸும் வந்து அப்டேட் பண்ணப்படும். ஸோ கடைசியாக வந்து ப்ரிடிக்ஷன் அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வெயிட்டையும் பயஸையும் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, புது இன்புட்டை கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்து வரும். இது வந்து ஸ்டோரி ஃபார் கிளாசிஃபிகேஷன். இதுவே இப்போது ரெக்ரெஷனாக இருக்குது அப்படின்னா ஒரு சேஞ்சும் கிடையாது. நம்ம லீனியர் ரெக்ரெஷனுக்கும் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கும் இருக்க அதே வித்தியாசம் தான். இங்கே வந்து ஃபைனல் லேயரில் ஆக்டிவேஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவுட்புட் என்ன வருதோ, அதாவது லீனியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோன்னா அவுட்புட் என்ன வருதோ அதையே டேரெக்டாக எடுத்துகிட்டு லாஸ் ஃபங்க்ஷன் வந்து மாறிடும். பிகாஸ் இது ரெக்ரெஷன் இல்லையா, கிளாசிஃபிகேஷனுக்கு தான் லாஸ் யூஸ் பண்ணுவோம், ரெக்ரெஷனுக்கு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு மீன் ஸ்கொயர்ட் எரர் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த லாஸ் ஃபங்க்ஷனை போட்டு அதுக்கப்புறமா அதோட கிரேடியன்ட் டிசென்ட் வந்து கம்ப்யூட் பண்ணுவாங்க. அகைன் உங்களுக்கு மீன் ஸ்கொயர் எரர் பற்றி ஐடியா இல்லைன்னா அந்த வீடியோவை காட்சியில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோக்கு அப்புறமா நியூரல் நெட்வொர்க், அதாவது நம்ம சிக்கு கோலத்தை தெரியவே தெரியாது, புரியவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் டேட்டா கரியரில் என்ட்ராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை டேட்டா சயின்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை டேட்டா டொமைன்லலாம் டேட்டா இன்டர்வியூஸ் எப்படி இருக்கும், ரெஸ்யூமெல்லாம் எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் டாப்மெட்டில் 1-to-1 கால்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட செஷன் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.